நம்ம வந்து ஒரு பணி செய்கிறோம். இப்போ எமக்கு பொறுத்தளவுக்கு நிறைய பேருடைய தியானத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு 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 விஷயம் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த தியானத்தில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்து எனக்குள்ளே நடந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து என்னை வந்து ஒரு 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 பயணம் பண்ணுறவனாக மாற்றி வச்சிருக்கு. அதனால் நான் ஒரு இடத்துல நின்று ஒரு பணி செய்ய முடியலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கு காரணம் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல்பாடுகளில் என்ன ஒரு வெளிச்சமாக ஒரு பாதையாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கோ ஊர்களுக்கோ நகரங்களுக்கோ என்னை வந்து போக சொல்லுது. அதற்கான சூழலில் தான் நான் வந்து இருக்கிறேன். அந்த வடிவத்தில் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில இடங்களுக்கு நான் வந்து பிரயாணம் பண்ணுறேன். சில கோவில்களுக்கோ சில மலைத்தொடர்களுக்கோ போகிறேன். யாரையும் மக்கள் அங்கே சந்திக்க முடியாது. நான் போகிறதுக்கான ஒரு ஞாபகார்த்தமாக அந்த ஊரில் போய் அந்த அந்த இடத்தோட ஒரு புகைப்படத்தை அந்த யூடியூப் சேனலில் இன்னொரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் கழித்து அது வரலாறாக இந்த இடத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக தான் அதை நம்ம போடுறோம். அது நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு மக்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை, அது பின்னாட்களில் ஒரு வரலாறாக மாறுறதுக்காக சொல்கிறோம். நீங்கள் அந்த பகுதியில் வந்தவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க பார்க்க முடியலன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வர கோவில்லையோ ஒரு விஷயத்துக்குள்ளே பார்க்க முடியாது. இப்போ நம்ம என்னன்னா ஒரு உள் சந்திப்பாக தியானமாக இப்படி நகரப்புறங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணத்தோட நம்ம பிரபஞ்சத்துக்கு நமக்கு தான் தெரியும் அந்த காரணம். சந்திக்க முடியல. நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால இங்கே நம்ம நகரத்துக்குள்ளே சந்திப்பு கிடையாது. நிறைய பேர்த்தோடைய ஃபோன் கால்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ இந்த மாணிக்கவாசகர் கோயிலில் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கணும். இந்த மக்கள் சந்திப்பு கூட உங்களுடைய தேவைகளுக்கு புரிந்து சரி இவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சந்திச்சிருவோங்கிறதுக்காக தான் இதை வந்து பிளான் பண்ணோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை உணர்ந்து நம்ம எல்லா சூழல்லையும் நம்ம உங்ககிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய பயணம் ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்காது. நீங்கள் மற்ற குருமார்களை மற்ற ஆசிரமத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சூழலில் என்னை பார்த்துட முடியாது, பார்க்காதீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம கொஞ்சம் ஏதோ பிரபஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு குழந்தைய வீட்டில் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்துருச்சு, அது ஒரு விதமாக இருக்குன்னு. அது மாதிரி நான் ஒரு விதமாக தியானத்தில் மாறிட்டேன். அதனால் அந்த பிரபஞ்சம் வந்து என்னை ஒரு விதமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுது. என்ன ஒரு பயணமாக தான் வச்சுருக்கு. அந்த பயணத்தில் இருக்கும்போது பயணத்துல 2 பிரிவாக இருக்குது. சந்திப்புக்கான பயணம்னு இருக்குது, தியானத்துக்கான பயணம்னு இருக்குது. நான் தியானத்துக்கான பயணத்தில் யாரையுமே சந்திக்க மாட்டேன். சந்திப்புக்கான பயணத்தில் தியானமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சந்திப்பு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாணிக்கவாசகர் கோயிலில் சந்திப்போம். எல்லா நேரத்துலையும் எல்லா சூழல்லையும் நாம் சந்திக்க முடியாது, பயணத்தில் இருக்கிறோம். ஆனால் உங்களோட நீங்கள் நினச்ச நேரத்துக்குள்ளே ஆத்மார்த்தமாக நம்ம வந்து உங்களை வழி நடத்துவோம். உங்களுக்கான விஷயம் நடக்கும். எல்லாம் பிரபஞ்சம்.